வணக்கம். நான் ரவி. இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வேலை ஆக்டிங் வேலைங்க. நம்ம ஓட்டக்கூடிய வண்டி இதுதான். இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் ஆழ்வார்பேட். நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த நம்மளோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா தியானம் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. உணர்வுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோன்னா நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இறந்துருவோம். இதுவே நம்மளோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன், நம்ம இன்பப்பட்டு வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்துருவோம். இந்த ரெண்டே விதம்தான் நம்மளோட மனித வாழ்க்கையில். உணர்வுகளுக்கு அடிமையாக இருக்கிறவன் என்றைக்குமே தொண்டன், உணர்வுகளை புரிஞ்சுக்கினவன் தலைவன். நீங்கள் தொண்டனாக இருக்கணுமா இல்லை தலைவனாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீ மட்டும்தான் இருக்கிறியா அப்படின்னு நீங்கள் யாராவது என்ன அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்களும் உணர்வுகளை புரிஞ்சுக்கினவங்க தான். என்னை விட உங்களுக்கு அறிவு அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண தெரியாது. நீங்கள் எப்படின்னா அப்பாவை வேறு மாதிரி பார்ப்பீங்க, அம்மாவை வேறு மாதிரி பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வேறு வேறையாக பார்ப்பீங்க. இது நார்மலாக ஒரு மனிதன் யோசிக்கிறது. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு யோசிக்கணும் வச்சிங்களேன். அந்த மாறுபட்டு யோசிக்கிறதுக்கு தான் தியானம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய அதே உடல் அமைப்பு தான், அதே அறிவு தான் எல்லாருக்குமே உள்ளது. உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் நம்ம மாறுபட்டு சிந்திக்கிறது இல்லை. எப்படின்னா, ஒருத்தவன் என்னை கல்லால் அடிக்க போகிறான், கல்லை தூக்கின்னு இப்படி நிற்கிறான், என்னை அடிக்க போகிறான். கல் என் மேலே பட்டுதுன்னா என்ன ஆகிடும்? காயம் வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவனை தடுக்கிறேன். டேய் அடிக்காதடா. அவன் அடிக்கும்போது பதங்குறான், இப்படி பதங்குறான், அப்படி பதங்குறான், கல் எட்ட போயிடுது. இதுதான் இயல்பாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை. நம்ம தியானம் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா, அவன் கல்லால் அடிக்கிறான் இல்லையா, அந்த கல்லை நம்ம வாங்கிக்குவோம். கல் சப்போஸ் நம்ம மேலே படுது, ஒரு காயம் உருவாகுது. இது கேட்குறதுக்கு காமெடியாகவும் பைத்தியாரத்தனமாக கூட இருக்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். கல்லால் என்னை அடிக்கிறான், கல் என் மேலே படுது. நான் இந்த இடத்த படக்கூடாதுன்னு பயப்படுறதுனால ஓடிடுறேன். இது நார்மலாக ஒரு மனிதன் பண்ணக்கூடியது. தியானம் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன்னா, கல்லடியை வாங்குகிறேன். சரி, நம்ம கல்லால் அடிக்கிறான், கல்லடியை நம்ம வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும்? காயம் வரும். காயம் வந்ததுக்கப்புறம் அது குணமாகும். அப்புறம் ஏன் நீ பயப்படுற? புரியுதுங்களா? இதுதான் தியானம் பண்ணுற மனிதனுக்கும் நார்மலாக இருக்கிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான். அதுக்காக நீ போய் ஒரு கல்லடியை வாங்குவியான்னா, அந்த கல்லை அவன் அடிக்கும்போது நம்ம மேலே படாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இல்லைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அந்தளவுக்கு அவன் குறிப்பாத்து அடிக்கக்கூடியவன், பொட்டில் அடிக்கக்கூடியவன், அந்த மாதிரி நபர்லாம் இருக்க மாட்டாங்களே. படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் அவனை பார்த்து பயப்படுறேன்னா இல்லை அதை பார்த்து பயப்படலையா அப்படின்றது தான் மேட்ரு. நம்ம அதை தான் சிந்திச்சு பார்க்கணும். அங்கே பயப்படுறோம் பாருங்கள், அங்கே நம்ம தோத்துடுறோம். அதை தாண்டி செயல்படலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் பாருங்கள், அங்கே ஜெயிக்கிறோம். அதாவது ஜெயிக்கிற மீன்ஸ்னா நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். இந்த கற்றுக்கிற விஷயந்தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வச்சுங்களேன். தியானம் பண்ணுறதுன்னா அமைதியாக இருங்க. அப்படியே அமைதியாக இருக்கிறோம். இதான் அப்படியே அமைதியாக உட்காடுறோம். நம்மளை கையை நவுத்து, காலை நவுத்து, இதெல்லாம் சொல்லும். நம்ம நவுத்தலாம், தப்பு கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க நவுத்தலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை வருதுன்னா போயிடலாம், அந்த வேலையை பார்க்கலாம், முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியும் அது நல்ல வேலையா கெட்ட வேலையான்னு. இப்போ என் ஃப்ரெண்டு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றான், நான் போகிறேன், அது எனக்கு நல்ல வேலையாக தெரியுது. இதே ஃப்ரெண்டு என்னை குடிக்கலாம் வான்னு கூப்பிட்றான், நான் போகலை, ஏன்னா அது எனக்கு நல்ல வேலையாக தெரியல. இந்த மாதிரி தான் அது உங்களுக்கே தெரியும் வச்சுங்களேன், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும்.
அதனால் தியானன்றது ஒன்றும் இல்லைங்க, அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்தோனாக்கா நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளி மனிதர்களை நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட வெளியில் இருக்கிறவங்களும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்னோடய வீட்டுக்காரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், பிள்ளைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதான் கேள்வி. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உண்மையாகவே இந்த விஷயத்துக்கு கோவப்படுறோமே, இது நியாயம் தானா? நம்ம சாப்பிடாமல் விரதம் இருக்கிறோமே, இதெல்லாம் நியாயமா? இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள். உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, நம்ம இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் சரிதானா அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளே கேள்வி கேட்டு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருக்கிறது தான் தியானம், நம்மளை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான் வச்சுங்களேன். அதனால் ஒரு அமைதியாக இருந்து பாருங்கள். அமைதியாகவே இருந்துடலாமான்னா அப்படி இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அமைதியாக இருங்க. ஃபோன் பார்க்குறீங்க, போர் அடிச்சிடுது, ஃபோனை வச்சுட்டு அமைதியாக இருங்க. டிவி பார்க்குறீங்க, போர் அடிச்சிடுது, அப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக இருங்க. ஏன் அடுத்ததுக்கு ஓடுறீங்க? டிவியை பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னா அடுத்ததுண்ணா ஃபோனா, அடுத்ததுண்ணா இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோமே தவிர, அந்த ஒரு போர் அடிச்சிருச்சு, அந்த போர் அடிச்சதை நம்ம டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே. இப்போ நீ தான் சொன்ன கல்லால் அடிக்கணும், அதை நின்று வாங்கணும், அடுத்தடுத்து யோசிக்கணும். நான் அப்படி தானே யோசிச்சுன்னு போகிறேன். அப்படி யோசிச்சுன்னு போகிறது தப்பு. அதாவது எதன் அடிப்படையில் அது தப்புன்னு சொல்கிறேன்னா, இப்போ அந்த கல்லால் அடிக்கிறான், அதை நம்ம மேலே படுது படலை, இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. நம்ம அதை அப்படி எடுத்துன்னு போயிடுறோம். அப்படி தான் அதை பார்க்கணும். ஒருத்தன் நம்மளை இப்போ டிவி பார்க்குறோம், டிவி பார்த்து மூளைக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, பார்த்து கண்ணுக்கு சோர்வாயிடுச்சு அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தது போய் இன்னொரு விஷயத்த செய்யணுமான்னா அதை செய்யக்கூடாது, தப்பு அது. இதுதான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு கிரிக்கெட் கூப்பிட்றான்னாக்கா நான் போவேன், தண்ணி அடிக்க கூப்பிட்றான்னா நான் போகலை. இந்த மாதிரி தான் நம்மளை அடுத்தடுத்து நம்ம சிந்திக்கணுமே தவிர இந்த மாதிரி நம்ம உடலை வருத்திக்கின்னு சிந்திக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ டிவி பார்க்குறோம், அடுத்தது ஃபோன் பார்த்தா நம்ம உடலுக்கு தீங்குன்றது நமக்கு தெரியும், கண்ணுக்கு தீங்குன்றது நமக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். நீங்கள் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு ஒரு 10 நாள் இந்த மாதிரி அமைதியாக எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அமைதியாக இருக்க கற்றுக்கினீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் தேவையே படாது. என்னோடய வீடியோவில் பொதுவாக இந்த மாதிரியான வீடியோக்களும் உங்களுக்கு தேவையே படாது. ஏன்னா நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிருவீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.